வாய் மட்டும் நாக்கு மட்டும் எப்பையும் பேசிக்கிட்டே இருக்கும். சட்டமும் அத்துவும் வித்துவும் பேசிக்கிட்டே இருக்கும். எது இல்லை? தொழுகை இல்லை, ஒரு பிரயோசனம் இல்லை. என்னோட ஹஸ்பண்ட் தவா களத்தில் நிறைய வேலையெல்லாம் ஈடுபடுறாரு, ஆனால் அவர் தொழுகிறதே இல்லை. நான் சொன்னு சொல்ல வேண்டாம், திருத்துறதுக்கு என்ன வழி? முதலாக மறுமையில் அவன்கிட்ட விசாரணையே தொழுகை தான். அது இல்லைன்னா மற்ற எல்லாமே என்ன செஞ்சிடும்? பாலாகிரும் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எங்களுக்கும் முஸ்லிம்களுடைய டிஃபரண்ட் வந்து சலால தான் இருக்குது. அது இல்லாதவன் நிராகரித்து விட்டான். ஒரு தாயி இந்த அமல்களை செய்யாட்டி ஓகே, அவருடைய தக்வால குறை என்று சாதாரணமாக சொல்லலாம். ஆனால் எந்த அமல்கள் அவர் கட்டாயம் செய்யணுமோ அந்த அமல்கள் இல்லாத நிலைமையில் நிறைய பேர் இருக்கிறான். இது வந்து திரை போட்டு பேசுகிற தெளிவான விஷயம். 5 நேரம் தொழாத தாய்கள் இருக்கிறான். 5 நேரம் தொழாத தாய்கள் இருக்கிறாங்க. தொழுகையை கணக்கிலேயே எடுக்காத தாய்கள் இருக்கிறான். வாய் மட்டும் நாக்கு மட்டும் எப்பையும் பேசிக்கிட்டே இருக்கும். சட்டமும் அத்துவும் வித்துவும் பேசிக்கிட்டே இருக்கும். எது இல்லை? தொழுகை இல்லை, ஒரு பிரயோசனம் இல்லை. நாளைய மறுமையில 0. இது வந்து எந்த பிரயோசனம்? நாங்களே எங்களை அழிச்சு கொள்ற வேலை இது. நாங்களே எங்களை அழிச்சு கொள்றோம். நாங்க பெரும்பாலும் பேசுற சுபகுக்கு ஜமாத்துக்கு போன பேசுறோம். அது ஒரு பகுதி. தொழாதவர்கள் இருக்கிறார்கள். சேர்ந்தா தொழுறது, பிரிஞ்சா தொழுகையே இல்லை. சேர்ந்தா தொழுகிறது, சேர்ந்தா தொழுவது, பிரிஞ்சா தொழுகிறது. வரக்கூடிய கேள்விகள் எங்கிருந்து வருது? பெண்கள் பகுதியிலிருந்து வருது. என்னோட ஹஸ்பண்ட் தவா களத்தில் நிறைய வேலையெல்லாம் ஈடுபடுறாரு, ஆனால் அவர் தொழுகிறதே இல்லை. நான் சொன்னு சொல்ல வேண்டாம், திருத்துறதுக்கு என்ன வழி? விளங்கிட்டா? யார் சொல்லணும்னு சொல்ல வேணாம். நாங்கள் ஒரு நாள் அதை ஆராய்ச்சி செய்யறதில்லை. இவர் வந்து யாரு அப்படின்ற அதை ஆராய்ச்சி செய்யறதில்லை. எங்களுக்கு தேவையும் இல்லது. எங்களுக்கு அது தேவையில். இன்னும் சொல்ல போனா அதுல நாங்க போய் பாவத்தில் விடுவேன். ஒருத்தர குறைய தேடி போய் கண்டுபிடிச்ச விஞ்ஞான ரிசர்ச் அது இல்லை. ஆனா இது கவலைக்குரிய கேள்வியா இல்லையா? ஒரு கவலைக்குரிய. அந்த மனைவிடைய முழு இலக்கம் என்ன? இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள் வாய்களையே ஃபத்வா கொடுக்கிறவர், என்ன போனாலும் ஆகுண்டு பேசுறவர், நான் 80ல் இருந்திருக்கிறேன் 70ல் இருந்திருக்கிறேன் என்று சொல்லி பேசுறவருக்கு தொழுகை இல்லைன்னு வைஃபுடைய பெரிய கவலை. ஆனா வீட்டுல சவுண்டு தான் எப்பயும். என்ன? அகீதா பத்திய சவுண்டு, மத்தத பத்திய சவுண்டு, எல்லாம் சவுண்டு இருக்குது. தொழுகை இல்லை. என்ன பிரயோசனம்? உண்மையிலேயே நாங்க எங்களை ஏமாற்றிக்கொண்டு இந்த இடத்துல நின்று நம்ம யோசிக்கலன்னு வைங்க, ஒரு 10 நிமிஷம் இதை பத்தி நம்ம யோசிச்சு மாற்றிக்கொள்ளலன்னு வைங்க, நாங்களே எங்களை அழிவுக்கு எடுத்துட்டு போறோம். அவ்வளுமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா ஸலா. முதலாக மறுமையில் அவன்கிட்ட விசாரணையே தொழுகை தான். அது இல்லைன்னா மற்ற எல்லாமே என்ன செஞ்சிடும்? பாலாகிரும் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபர்க் எங்களுக்கு என்னது? அல்ஹதுல்லதி பைனனா வ பைனல் முஷ்ரிகீன் அஸ்ஸலா ஃபமன் தரகஹா ஃபகத் கஃபர். எங்களுக்கும் முஸ்லிம்களுடைய டிஃபரண்ட் வந்து சலால தான் இருக்குது. அது இல்லாதவன் நிராகரித்து விட்டான். ஆனா தொழுகையில் என்னது? நான் அலட்சியமா இருக்கிறவங்க, தூரமா இருக்கிறவங்களை பத்தி பேசணும். ஆனா அதல்ல நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன். தொழுகையே இல்லை, தொழுகையே இல்லை அப்படின்றத பேச. ஒரு நேர தொழுகை விடுபட்டாலே துடிக்கணும். முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமின் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறாரு. ஒரு நல்ல உதாரணம். ஒரு பிரயாணத்தில் இருக்கிற நேரத்தில் அவரோட போற டிரைவரோ அல்லது யாரோ ஒரு காட்டுறாரு, ஒரு பெயிண்ட் கையில ஒரு பெயிண்ட் பட்டிருக்குது. அதாவது ஒரு ரப்பர் பெயிண்ட் மாதிரி. அது என்ன செய்யாது? உதுவா என்ன செய்யாது? உடல்ல பட விடாது. அப்போ அவர் யோசிக்கிறாரு, இந்த பெயிண்ட் வந்து எனக்கு 2 நாளைக்கும் 3 நாளைக்கு முந்தையோ பட்டிருக்கணும், நான் அவதானிக்கல. அப்படின்னா 3 நாள் எனக்கு உது என்ன இல்லை, அதான் அர்த்தம். அவர் யோசிக்கிறார், இது இவ்வளவு நாள் போகாம இருக்குதுன்னா 3 நாளா எனக்கு உது இல்லை. அப்ப 3 நாள் உது இல்லை என்று தெரிஞ்சோன்னு மிச்சம் கவலைப்பட்டவர் உடனே ஒரு இடத்துல நிறுத்தி அவர் சொல்றாரு, நான் அவரை கண்டேன், பள்ளிக்குள்ள போனார். 3 நாளுடைய தொழுகையை முன்பின் சுன்னத்துக்களோடு ஹுஷு ஹுதுகளோடு தொழுது முடிச்சார். 3 நாளுடைய தொழுகையை அதனுடைய முன்பின் சுன்னத்து, அதனுடைய ஹுஷு, அதனுடைய ஹுது, அது அப்படி அந்த நேரத்தில் தொழுதா எப்படி தொழுவாரோ அப்படி தொழுது முடிச்சார்ன்றார். எவ்வளவு பெரிய இன்பம் இருந்திருக்கும் தொழுகையில். இல்லாட்டி எப்படி தொழலாம்? நம்ம ஒரு நேர தொழுகையை நம்ம தொடுறதுக்கு நம்ம படுற வேதனைக்கு இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின். இந்த தொழுகையும் பொறுமையோடு வாழ்றது என்பதும் இருக்கிறது, அச்சத்தோடு வாழுகின்றவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் பெரிய பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு தவிர மற்ற எல்லோருக்கும் பாரமாக எங்களுக்கு இருக்குதுன்னா நம்ம வேற எங்கேயோ இருக்கிறோம்னு அர்த்தம். எங்களுக்கு ஒரு நேர தொழுகை பாரம், கதா செய்யற தொழுகை பாரமாக இருக்கும் என்றது மனித இயல்பு. ஆனா அந்த நேர தொழுகை எங்களுக்கு பாரமா இருக்குதுன்னு வைங்களேன், அது வந்து பெரிய. சிலர் என்ன செய்யறாங்கடா, இது தவ்வா கடத்து நடக்குது,
டைமுக்கு தொலை போறவனோட வீட்டுக்கு பக்கத்தில் வீடு எடுக்கிறல்ல, பெரிய முசீபத்தாகி சுபோவுக்கு தட்டிட்டிப்பான். எப்படி பெரிய முசீபத்தாகிக்கும் சுபோவுக்கு தட்டிட்டிப்பான். நியாயம் எப்படி தெரியுமா? இப்படித்தானே சுபோவுக்கு பள்ளிக்கு போகணும், அதுல எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் நோய் நொம்பலங்க அதெல்லாம் இருக்கு. இது சும்மா போட்டு கதவை தட்டுறது நம்ம சுபோவு எப்படி ஒரு பிரச்சனை. அடே இந்த டிஸ்டர்ப் பண்ணி சந்தோஷமா நினைக்கணும். இந்த டிஸ்டர்பன்ஸை அவர் சரியா தட்டுறாரா பிள்ளையா தட்டுறாரா நேரம் தவிர அது ரெண்டாவது. இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு அருளா நினைக்கணும். ரஹிமல்லாஹு இம்ரான் அஹ்தா இலைய உயூபி, என் குறைகளை வழிகாட்ட என் குறைகளை காட்டக்கூடிய ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட, அதாவது அவருடைய பேர் அதாவது முஹம்மது இப்னு மஸ்லமா என்ற நபித்தோழர் உமர் கேட்கிறார், கைஃப தரானி, என்ன எப்படி காண்றீங்க, என் ஆட்சி எப்படி காண்றீங்க. நல்லா ஒரு ஆட்சியர் நடத்திருக்கிறார் ஒருத்தர், அவர்கிட்ட கெட்டு போனீங்கன்னா தெரியுந்தானே எப்படி இருக்கும். நல்லா இருக்கிற என்ன கொஞ்சம் பாராட்டாம கெட்டு போனா தெரியுந்தானேன்னு சொல்றது உண்மையிலேயே ஒரு மனசை தாக்குற ஒரு விஷயம். ஒருத்தர் சுபவ தொழுறாரு, தொழாம இருந்தா தெரியுந்தானே ஒரு பிள்ளைகிட்ட சொன்னா எப்படி இருக்கும். அவன் சுபவ தொழுற பாராட்டாம தொழாம இருந்தா தெரியுந்தானே உண்மையிலே ஒரு பெரிய ஹெவியான வார்த்தை. அதை தாங்கிறதுக்கு பெரிய மனசு வேணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீதியுடைய உச்சகட்டத்தில் இருக்கிறவர். அவர் கேட்கிறார், கைஃப தரானி, எப்படி அந்த ஆட்சியில நீங்க என்ன பாக்குறீங்க. அப்ப சொல்றாரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரு, அது அராக்க உங்களை நாம பார்க்கிறோம், அத்லன் நீதியானவராக பார்க்கிறேன், அஃபீஃபன் பேணுதலானவர் பார்க்கிறேன். பெரிய வசனம், நான் சாதாரணமா சொல்றேன், பேணுதலானவரை பார்க்கிறேன். சொல்லிட்டு சொல்றாங்க, நீதியானவராக பேணுதலானவராக நேர்மையானவரை பார்க்கிறேன். பணத்தை கடமையாக கிடைக்க வேண்டிய பணத்தை எல்லாம் சரியா சேமிக்கிறீங்க, ஆனா விநியோகிக்கிற நேரத்தை மிகவும் நீதியாக என்ன செய்றீங்க, நடக்கிறீங்க. சொல்லிட்டு சொல்றாரு, உங்களை நீங்கள் வளைவதை கண்டோம் என்று சொன்னால் அத்தல்னாக், நாங்க நேராக்குவோம். நீங்க வளைஞ்சிங்கன்னு வைங்க, நாங்க நேராக்குவோம் உங்களை என்றார். இத்தனைக்கும் வளையல்ல அவர், நாங்கள் நேராக்குவோம் என்றார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மில்து அத்தலூனி, நான் வளைந்தால் நேர்படுத்தக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்னை வாழ வைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்றார். நான் வளைஞ்சா என்னை நேராக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் அல்லாஹ் என்னை வாழ வச்சான் பாரு, அதுக்கு எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. நான் சந்தோஷப்படுறோமா? எங்களோடு ஒரு நல்ல நட்பு கிடைச்சி அவன் எங்களுக்கு நல்ல விஷயத்துல தூண்டுறதுக்கு, அவன் மத்த விஷயங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நல்ல விஷயத்துக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கக்கூடிய பயன்படுத்திக்கணும். அதுக்குள்ள எங்களை நம்ம போட்டுக்கணும். அந்த நிர்பந்தத்தினூடாகவாவது ஹைர்ல நாங்க என்ன செய்யலாம், பயணிக்கலாம். ஆனா வெறுண்டு வர்றோம்.